ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டும் நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ, ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா. அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம், தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது.
ஸ்தானபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, அதாவது தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா, ராகுன்னு சொன்னால் கேது சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? இப்போது 1.5 ஆண்டு வருஷங்க இது இப்போ பலனை கொடுக்க போகிறது. இப்போது ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் ராகு 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அதுவே ஓரளவுக்கு வெளிநாடு அழைச்சிட்டு போச்சு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தது, அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டினீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ 11ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இன்னும் அதாவது ராகு நல்லது செஞ்சுது உங்களுக்கு, இருந்தாலும் அதை விட இப்போ ரெட்டிப்பு நல்லது செய்யக்கூடிய நிலையில் ராகு பயிற்சி அமைந்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது நல்ல சூப்பரான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அற்புதமான பலனை தருங்கிறது ஜோதிட விதியும் கூட. இப்போ 11ஆம் இடம் சூப்பராகி போகுதுங்களா, லாபஸ்தானத்தும் ஆயிடுது, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. அப்போது உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது அற்புதமான பலன்கள். அவர் எந்த வீட்டு வேலையை செய்ய போகிறார்? அவருக்குன்னு சொந்த வீடு கிடையாது, அவருக்கு சனி பகவானுடைய வேலையை எடுத்து செய்யணும். அப்போது இவரை பொறுத்தவரையிலையும் 10ஆம் வீட்டு அதிபதியினுடைய வேலையை 11க்கு செய்யும் பொழுது அப்போ லாபத்தை அதிகமாக்கி தரணும், ரெட்டிப்பு லாபத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த மேஷ ராசிக்கு ஒரு பொற்காலம். இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு நல்லதையே செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்னொரு விசேஷமான ஒரு சந்தோஷமான ஒரு பதிவு என்னன்னு சொன்னால், தகவல் என்னன்னு சொன்னால், குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருந்து, இப்போ குரு பயிற்சி ஆச்சு இல்லைங்களா, குரு மிதுனத்திலிருந்து ராகுவை பார்க்க போகிறார். ஓராண்டு காலம் பார்ப்பார்.
ஏற்கனவே ராகு 11ல் இருக்கிறது, அற்புதமான பலன்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் குரு பார்வையில் இருந்தால் இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இரட்டிப்பு பலன், ஏன்னா மும்மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த ராகு பகவான். அப்போ ராகு என்னதாங்க செய்வார் மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலமும் நீங்கள் உள்ளூரில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் ஏனோ தானோன்னு வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி தரும். உதாரணமாக நீங்கள் தெருவோரத்தில் ஒரு கடை போட்டிருக்கீங்க, ஏனோ ஒரு வேண்டா வெறுப்பாக செய்கிறீங்க அப்படின்னா கூட பார்த்தா தொழில் சூடு பிடிச்சி நல்ல இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரும். இல்லை வண்டி வாகனங்களை வச்சு காய்கறி இது மாதிரி பழங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கடமையேன்ற மாதிரி ஒரு விருப்பில் வெறுப்போடு செய்கிறீங்க, விருப்பம் இல்லாமல் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இது தாங்க தொழில் விருத்தி அடையும், தொழிலில் அதிக லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் என்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்குங்க. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். அது உத்தியோகம் பண்ணால் கௌரவம், பதவி உயர்வுனா கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரப்போகிறது, ஊதிய உயர்வு இருக்க போகிறது. அப்போ சம்பாத்தியம் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. இப்போ பதவி, சொந்த தொழில் எதுவாக இருந்த போதிலும் சிறப்பாக அமையப்போகிறது. ஆனால் எங்களுக்கு 7.5 சனி வந்துடுச்சிங்களே, 7.5 சனியில் இந்த 1.5 ஆண்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருந்தார். இப்போது ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் பலனை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் அவர் சுமார் மீனத்தில் இருந்து பலனை கொடுப்பார். நம்ம 1.5 ஆண்டு பலன் ராகு கேது பலன் தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அது வரைக்கும் அவர் 12ல் இருக்கார் அப்படின்னும் பொழுது தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படும், உத்தியோக ரீதியாக செலவினங்கள் ஏற்படும். 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கி டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஒரு இடமா இருப்பீங்க, ஒரு 10 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துருக்கலாம். இப்போ தூக்கி உங்களை அதே ஸ்டேட்டு தான், டிஸ்ட்ரிக்ட் வேறு போட்டுடுறாங்க அப்படின்னா குடும்பத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? ஆனால் இப்போ நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா ராகுவனுடைய நிலையால் உங்களுக்கு அந்த கிடைச்ச டிரான்ஸ்ஃபரு உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும், நல்ல இடமா இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே போல் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழில் ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலை அந்த இடத்துக்காருங்க எனக்கு இடம் வேணுங்க, நீங்கள் கடையை மாற்றிங்க, வேறு இடத்துக்கு தொழிலை பண்ணிங்கன்னுவாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. மாற்றினா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இடம் கிடச்சிடும், அங்கே போய் தொழிலை பண்ணுவீங்க. தொழில் நல்ல ரெட்டிப்பு லாபம் வரும். அது இதெல்லாம் தொழில், அந்த தொழில் ஸ்தானாதிபதி 12க்கு போகிறது இதுதான். இந்த 12ஆம் இடம் இருக்குதுன்னு சொன்னால் தொழிலால் பிரச்சனை ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும், இடம் மாறுதல் இருக்கும், இடமாற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்கும், தொழிலில் இடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை, ஒரு சில தொழிலையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த தொழில் சரியாக போகல, ஒரே இதுவாக இருக்குது, லாபம் பெருசாக எதிர்பார்க்க முடியல, தொழில் வேலை தொழிலை மாற்றிக்கலாம் அப்படின்னு வேலை தொழில் மாற்றிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அப்போ மாற்றினீங்கன்னா அப்போது சரியாக வருமானம்னா சரியாக வரும். இப்போ இந்த ராகுவனுடைய நிலையால் உங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக நீங்கள் 1.5 ஆண்டு காலம் இந்த ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய காலமே அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 12ல் இருக்கார், அது இருந்துட்டு போட்டோம், அவருடைய பலனை அவர் செய்வார். அப்போது 10க்குடையவன் 12ல் இருக்கார்னு சொன்னால் தொழில் ரீதியாக செலவினங்கள், இடமாற்றங்கள், இப்படி ஏதாவது கண்டிப்பாக வரும். அப்போ தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ தொழில் செலவு தானே, இல்லை தொழிலை மாற்றுறீங்கன்னு சொன்னால் அதுவும் செலவு தானே, இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். அந்த 1.5 ஆண்டு காலம் சிறப்பாக தொழில் நடக்க போகுது, லாபத்தை ஈட்டி தரப்போகுது, குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் அப்போது இன்புட் இருந்தால் தானே அவுட்புட் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்க போகுது, தொழில் வளர்ச்சி அடைய போகுது, தொழிலையே மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ராகுவை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ கேது
அதனுடைய நிலை என்ன? இப்போது கேது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மேஷத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தார், நல்லதே செஞ்சார், எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல உட்காந்தா கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகன்ற மாதிரி ராஜயோகம் வேண்டாம், ஒரு கெடுபலன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு இந்த கேது வந்துடுறார். இந்த 5ஆம் இடம் கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பலன் அப்படின்னா, 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ராகு இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை பண்ணுவார், கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக, அதாவது பூர்வீகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். பூர்வீகத்தில் சொத்து பத்து வாங்கி போட்டிருப்பீங்க, அதில் ஏதாவது லிட்டிகேஷன் வரும், பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் கிளம்பும். எல்லாம் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகத்தில் பிரச்சனை, ஏன் உங்களுக்கே சந்தோஷமே இருக்காது. 7 சனி நடக்குது ஒரு பக்கம், என்ன பண்ண போதோ அப்படிங்கிற ஒரு டார்ச்சர், ஒரு பிரச்சனை, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷம்ன்றதே துளி கூட இருக்காது. இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்ற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். ஆனால் இதில் பாருங்கள், இந்த 1.5 ஆண்டு காலம், இதில் குரு ஓராண்டு காலம் சூப்பராக உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க போகிறார். குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகுது. ஸோ ராகுவை பொறுத்த வரலையும் பிரம்மாண்ட நாயகன் நல்லதே செய்ய போகிறார். கேது கொஞ்சம் 5ஆம் இடத்துல பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், கேட்குற இடத்துல சீட்டு கிடைக்காது, இல்லை கிடைச்சாலும் சரியாக படிக்க முடியாது, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். மற்றபடி ராகுவால் நன்மைகள், கேதுவால் தீமை ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் உங்களை பொறுத்த வரலையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பயப்படவே வேண்டாம். நீங்கள் கேதுவுக்கு கீழ்ப்பரம்பல்லும் போங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிங்க, வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமாக மேஷ ராசிக்கு ராகு கேது பேச்சு ஒரு மேன்மையான ஒரு காலமே இந்த 1.5 ஆண்டு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன்.